ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலுமாக ஆண்டவரே, இப்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதம், they are going to complete 1 month. ஒரு மாதம் முடிய போகுது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் இப்படி ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்றது உண்மை என்று நீங்க நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபைக்கும் கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஞாபகம் வச்சிருக்கீங்களா சபையின் வாக்குத்தத்தம்? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. போதும், அந்த ஒரு லைன், the first line, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அந்த லைனை நீங்க மறக்கவே செய்யாதீங்க. சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், ஓகே, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, the first line, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? வறட்சி வந்தாலும் சரி, பலவீனங்கள் வந்தாலும் சரி, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நம்பினவங்க உங்களை கைவிடலாம். நீங்க தொழிலில் ஓகே, ஆமா இவங்க தான் எனக்கு கோ பார்ட்னர், இவங்க ஆமா he will never separate from me, நானும் அவனும் ஆமா அப்படின்னு இருப்பீங்க. அந்த நண்பனும் கைவிட்டுறலாம். இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் பிரதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், உங்கள் கசின்ஸாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அவங்களும் உங்களை கைவிட்டுடலாம். ஒருவேளை என்னை கைவிடவே மாட்டாங்க என் கணவன், என் மனைவி என்னை விடவே மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உட்கார்ந்தாலும் எழும்பினாலும் நடந்தாலும் எல்லாம், ஆமாம் மரணம் நம்மை பிரிக்கவே செய்யாது, வேற எதுவுமே நத்திங். ஆமாம் அப்படின்னு கணவன் மனைவி ஸ்டார்டிங்கில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த காலேஜ் கோவர்ஸ் ஓகே பிகினிங்கில் ஆமாம் நீ இல்லாமல் நான் இல்லை, நீ மாத்திரம் ஆமாம் இல்லைன்னா அவ்வளோதான், உனக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படி அந்த விக்டோரியா அவங்களுடைய பேலஸ்லேயே உன்னை கொண்டு உட்கார வச்சிருவேன். கமான் அப்படி. ஸோ இந்த வார்த்தைகளை நிறைய பேர் நம்பி ஏமாந்துடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைங்க, இப்படிப்பட்ட ஆளுக்கு ஓகே, நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் டு யூ டில் த எண்ட், கடைசி வரைக்கும் ஒருத்தரும் உன் கூட ஓகே நிற்க மாட்டாங்க. ஆனால் நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். எத்தனை பேர் என்னோட ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், உன் சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருக்கட்டும், வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன், கர்த்தர் சொல்கிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். கடந்த நாட்களில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் நடந்த சம்பவம் ஓகே, நான் சொல்கிற காரியம் நீங்கள் ஓகே நெட் நியூஸில் இப்போவும் இருக்கு, வேணா போய் நீங்கள் ஓகே பார்க்கலாம். இங்கே ஆந்திராவில் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகே ஹீ இஸ் அன் எக்ஸ் சர்வீஸ்மேன், அவருடைய பேர் குருமூர்த்தி. இந்த குருமூர்த்திக்கு அவருடைய ஹீஸ் ஃப்ரம் தெலுங்கானா, அவருடைய மனைவி ஓகே, அந்த மனைவி பேர் பார்த்தீங்கன்னா மாதவி. குருமூர்த்தியுடைய மனைவி மாதவி. அந்த அம்மாக்கு ஓகே ஷீ இஸ் ஜஸ்ட் 35 இயர்ஸ், 35 வயசு ஆகுது அந்த அம்மாக்கு. ஓகே, 35 வயசான இந்த சகோதரி ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்ல கலராக இருக்காங்க, ஓகே நல்ல ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அவங்க ஃபோட்டோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கணவனும் மனைவியும் 13 வருஷம் திருமணமாகி வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ தே ஹேவ் காட் 2 சில்ட்ரன். இந்த ஓகே சகோதரியை திடீர்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி காணோம். ஜனவரி 18ஆம் தேதி காணோம்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், இப்படி என் மகளை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் படி ஓகே அதை போலீஸ் எல்லாரும் ஓகே ஸ்டடி பண்ணி, உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்குது, எங்கே போயிருப்பாங்க, என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் கேட்கும்போது அவங்க புருஷன் மேலே தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு இருக்கு. சரி, புருஷனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. புருஷனை கூப்பிட்டு ஓகே அவங்க கேட்குற விதமாக கேட்கும்போது சொன்னாராம், ஆமாம் நான் தான் என் பொண்டாட்டியை கொன்னுட்டேன். அவர் ரொம்ப வாய் பேசுகிறான், ரொம்ப எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு நான் அவளை கொன்னுட்டேன்.
சகோதரிமார் கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளுங்க. ஓகே, வாய் பேசிட்டு தான் இருக்கோம் இன்னும், ஆனா கர்த்தருடைய கிருபை. ஓகே, ஸோ ரொம்ப வாய் பேசினாலும் நான் கொன்னுட்டேன், சரி அப்புறம் என்ன ஆச்சுது, எப்படி என்ன பண்ண, நான் அந்த ஓகே பக்கத்தில் இருக்க ஏரி பக்கத்தில் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாருன்னு எல்லா இடமும் போய் பார்த்தாங்க. சரி வீட்டில் போய் பார்க்கலான்னு வீட்டில் போய் பார்த்தா இந்த சகோதரன் செஞ்சதான காரியம் பயங்கர கொடூரமான காரியம். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த ஓகே அவர் ரொம்ப நேசித்ததான மனைவியை துண்டு துண்டு துண்டா வெட்டி இருக்கார். வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. ஓகே, அவர் சொல்கிறாரு, சின்ன சின்ன பீசஸாக என் மனைவியை நான் என்ன செஞ்சுட்டேன், கட் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ கோபம், அவள் ரொம்ப வாய் பேசினாலா, ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சுது. அப்புறம் இந்த பீஸ் எல்லாம் குக்கரில் போட்டு நான் வேக வச்சேன். பீஸ் எல்லாம் என்ன செஞ்சாராம், குக்கரில் போட்டு வேக வச்சாராம். குக்கர் ஆமாம் விசில் ஊதாமல் இருக்குது, ஜாக்கிரதையாக கேளுங்க சகோதரிகளே. ஓகே, ஸோ குக்கரில் போட்டு வேக வச்சாராம். 3 நாளாக நான் வேக வச்சேன். அடுத்தது இந்த என்ன சொல்ல, ஒவ்வொரு பீஸ்லையும் அந்த எலும்பை தனியாக எடுத்துட்டேன், சதையை தனியாக எடுத்தேன். எலும்பெல்லாம் தனியாக எடுத்தாராம், சதையையும் தனியாக எடுத்து எங்கள் வீட்டில் ஓகே இந்த இடிக்கிற உரல் இருந்துச்சு, அந்த எலும்பை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து பொடியாக்கிட்டேன். ஈஸியாக பேக் பண்ணி ஓகே நான் பேக்கெட்டில் பேக் பண்ணி கொண்டு போய் அந்த ஏரி பக்கத்தில் டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். யாரு? கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன், வாழ்விலும் தாழ்விலும்னு சொன்னதான சகோதரன் ஓகே கணவர் இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுட்டாரு. சொல்கிறாரு, என் பொண்டாட்டி ரொம்ப வாய் பேசுகிறான். இந்த நாட்களில் நீங்கள் நம்பினவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரும் கடைசி வரைக்கும் உங்களோட ஓகே தே ஆர் நாட் கோயிங் டு கம் வித் யூ. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட என்ன செய்ய போகிறேன். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இப்போ நம்ம வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஒருவர் தான் என்னை நித்தமும் நடத்த முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் உண்மை உள்ளதான தேவன். இன்னைக்கு ஓகே நான் உங்களுக்கு சொல்லுகிறதான சத்தியம் என்னவென்றால், நான் சொல்லுகிறதான செய்தி, கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், ஏசாயா 58ஆம் அதிகாரம், அதுல உள்ளதான அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன்னை ஏறும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வார்த்தை கர்த்தருடைய வாய் சொல்லுகிறதான வார்த்தை. பக்கத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை கர்த்தருடைய வாய் சொன்னதான வார்த்தை. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை அல்ல. somebody told this, இல்ல ஏதோ ஒரு ஓகே செயின்ட் சொன்ன வார்த்தை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை. ஓகே, ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த முதல் வரியை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். நீ கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாய் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்க யாருக்கெல்லாமோ சந்தோஷம் கொடுக்கணும்னு பாக்குறீங்க. என்ன செஞ்சா என் பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க, என்ன செஞ்சா என் புருஷன் ஓகே குட்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இல்லை என்ன செய்தா என் மனைவி என்ன வாங்கி கொடுத்தா அவ அப்படி இது ஹாப்பியா இருப்பா, இல்லை ஓகே எங்க சொந்தம் பந்தங்க, நான் வேலை செய்யற இடத்துல எங்க பாஸை எங்க டீச்சரை நான் எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீ எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தா போதும், உன்னை உயரங்கள்ல நான் ஏற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல விரும்புறீங்க? இந்த வருஷம் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு மன மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருக்க போகிறேன். ஆண்டவரே, உமக்கு நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன். காரணம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து
எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்வார்? உயர்த்துவார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும். சரி, ஓகே ஓகே, போதும். கர்த்தர் சொல்லுகிறார், ஓகே, நீ ஓகே யூ பி இன் எ வெரி லோ எஸ்டீம். நீ படிப்பில் ரொம்ப லோவாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை உயர கொண்டு வர விரும்புகிறேன். எத்தனை பிள்ளைங்க ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு சரியான ஒரு வீடு இல்லை, சரியான ஒரு வேலை இல்லை, ஆமாம் என்னுடைய ஃபைனான்ஷியலி நான் ரொம்ப புவராக இருக்கிறேன், ஹெல்த் வைஸ் என்னுடைய ஆரோக்கியமும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஓ ஐம் கமான் ஃபெட் அப்னு ஒரு வேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேலே கொண்டு வர விரும்புகிறேன், நீ எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் அவர் உங்களுக்கு சில கிஃப்ட்ஸ், சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஸோ we are going to decide today, இந்த வருஷத்தின் இந்த முதல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில், ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே, உங்களுக்கு நான் மன மகிழ்ச்சியா, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நான் உங்களை தான் முன்னால வைப்பேன் ஆண்டவரே, எந்த காரியமா இருந்தாலும் முதல் கர்த்தருக்கு நான் இடத்தை கொடுப்பேன். ஐ எம் கோயிங் டு பி வித் யூ லார்ட் அப்படின்னு நீங்க ஓகே சொல்ல முடியும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தான் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் கர்த்தர் கொடுக்கிற 3 காரியத்தை நாம் வேகமாக வாசிப்போம். வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37, சாம் 37, 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் உனக்கு அருள் செய்வார், உனக்கு அருள் செய்வார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல விரும்புறீங்க? உங்க இருதயத்தில் அநேக கேள்விகள் இருக்கலாம், அநேக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். இது யார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எங்க பேரண்ட்ஸ் என்னோட இருப்பாங்களா, இல்லை என் பிள்ளைங்க எனக்கு உதவி செய்வாங்களா, ஹூ இஸ் கோயிங் டு பி வித் மீ, அப்படி ஓகே இந்த காரியங்கள் இதெல்லாம் ஓகே இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தரிடத்தில் நீங்க மன மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்க மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவரே நீங்க தான் முதல்ல அப்படின்னு டிசைட் பண்ணிருங்க. எங்க போனாலும் எங்க வந்தாலும் எதுவா இருந்தாலும் முதல் கர்த்தருக்கு அப்படின்னு நீங்க கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா மன விருப்பங்களும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஏதாவது மன விருப்பங்கள் இருக்கா? பக்கத்துல கேட்டு பாருங்க. ஏதாவது வேண்டுதல்கள் இருக்கா டுடே? ஐயா ஒன்னா சிஸ்டர், எத்தனை ஒரு பெரிய லிஸ்டே நான் வச்சிருக்கேன்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உன் இருதயத்தில் இருக்கிறதா உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஆமாம் எக்ஸாம்ஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், ஐயோ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருமோ தெரியல, இனி எந்த ஸ்ட்ரீம் நான் எடுக்கணும்னு தெரியல, சயின்ஸில் போகணுமா ஆர்ட்ஸில் போகணுமா, ஐயோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு. அடுத்து நான் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ன்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். தொழிலில் என்ன பண்ண ஆண்டவரே, தொழிலில் இவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது ஆண்டவரே, நான் இந்த பிளான்ஸ் வச்சுருக்கேன், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கிறேன், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எனக்கு யாருமே அட்வைஸ் பண்ண இல்லையே, ஹூ இஸ் கோயிங் டு அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சேம் ஆன்சர். கர்த்தரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, மன மகிழ்ச்சியாயிருங்க. அவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவங்க ஹெல்ப் பண்ணலையே, எங்கள் அக்கா நல்லா தானே இருக்கா, ஐயோ ஊரில் எங்கள் சித்தி ரொம்ப வசதியாக இருக்காங்க, எங்கள் அண்ணன் பெரிய ஆளாக இருக்கான், அவன் பாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மாத்திரம் இப்படி இருக்கிறேன், யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்தது போதும், நீ என்னிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இந்த வார்த்தையை திருப்பி 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 நம்ம சொல்ல போறோம். ஓகே, அந்த நம்ம வாசித்த நம்மளுடைய அதிகாரத்தின் கடைசி வசனம் மறுபடியும் வாசிங்க. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஓகே, பூமியின் உயர்ந்த
இடங்களில் ஆஹா. உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? பூமியின் உயர்ந்த பூமியில் உயர்ந்த இடங்கள்ல உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. இது ரொம்ப ஓகே. கொஞ்சம் அக்கா பிரேக் பண்ணி நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்படி தான் இருப்பேன், நல்லா தூங்குவேன், படிக்கிறதெல்லாம் அப்படியே ஆமாம் சும்மா அப்படி புக் எடுத்து பார்ப்பேன், ஆனால் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது மாத்திரம் நான் டாப் 10ல் இருக்கணும், மற்ற நாளெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒரு ஜீபூம்பா பண்ணி என்னை தூக்கிட்டு போய் உயர்ந்த இடத்துல என்ன செய்ய போகிறார்? என்ன நான் ஆமாம் ஐ வில் பி லைக் தேட் தான். படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நான் இருந்த மாதிரியே தூங்கி எழும்பி இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை இந்த வாரத்தில் சொல்லியிருக்கிறார், நீ உயர்ந்த இடத்துல போகிறோ. மறுபடியும் வாசிங்கக்கா, அது என்ன சொல்லுது பார்ப்போம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்ப. சரி. பூமியின் உயர்ந்த இடங்களில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன்னை ஏறி இருக்கும்போது நீ தான் ஏறணும். பக்கத்துல சொல்லுங்க, நீ தான் ஏறணும். மேல போகணும் படிப்புலையா, நீ தான் ஏறணும். இஃப் ஐ ஹாவ் டு கோ அப், ஐ ஹாவ் டு கிளைம், நான் தான் ஏறணும். இது ஓகே, நம்ம சிந்தையில் இட் ஷுட் பி ஃபிக்ஸ்ட். வாழ்க்கையில் நான் மேலே வரணும்னா நான் தான் ஏறணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். படிப்பில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும். இங்கே நிறைய ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, வாலிபருங்க இருக்காங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். இஃப் யூ வாண்ட் டு கோ ஹை, ஆண்டவரே என் கிளாஸில் நான் ஹை, ஐ வாண்ட் டு பி ஹை அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு புட் சம் எஃபோர்ட். யூ ஹாவ் டு புட் சம் எஃபோர்ட். வேலை செய்கிற பிள்ளைங்க அதிகாரிகிட்ட ஆமாம் நான் பெஸ்ட்டாக இருக்கணும், யூ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட். எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏற பண்ணுவேன், நீ தான் என்ன செய்யணும். நோ ஜி பும்பா ஒர்க். கண்ணை மூடிட்டு சம்திங் ஏதோ ஒன்று மார்க் பண்ணுவேன், இயேசுவி நாமத்தில் எல்லாம் ஆமாம் கரெக்ட். அந்த மிஸ் ஏசப்பா அந்த மிஸ் கண்ணு தெரியக்கூடாது. ஓகே, அவங்க அப்படியே எப்படியும் கண்ணாடி போடுறாங்க பார்த்தீங்களா, அப்படி அவங்க டோட்டலிங் பண்ணும்போது அப்படியே டபுள் ஆயிரும். நோ மேஜிக் ஷோ, நோ ஜாக்பாட். ஓகே, நான் ஆமாம் ஒரு லாட்ரி வாங்குவேன், அந்த லாட்ரி டிக்கெட்டை பைபிளில் வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஜோம் பண்ணுவேன், கண்டிப்பாக எனக்கு வின் ஆக போகுது. நோ, நீ என்னிடத்துல மன மகிழ்ச்சியாக இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நான் ஏற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ உண்மையா இருக்க முடியும் என்றால் கர்த்தர் உன்னை ஏற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வாசித்து பாருங்க. அப்பொழுது ஓகே, சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து ஓகே தேவனுக்கு நேராக சரி உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும், ஆண்டவருக்கு டிலைட்ஃபுல்லா இருந்து உன் முகத்தை அவருக்கு நேராக ஏறெடுத்து நீர் அவரை நோக்கி சரி விண்ணப்பம் பண்ண, நீ விண்ணப்பம் பண்ணு, அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீ விண்ணப்பம் பண்ணு, அவர் செவி கொடுப்பார். You are going to pray, he is going to answer you. நீ விண்ணப்பம் பண்ணு, அவர் உனக்கு பதில் கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் உங்க பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், if you can decide on a thing, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், அது உனக்கு நடக்கும். ஓகே, நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா, ஆண்டவரே நான் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருந்துறேன், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற மகளா இருக்கேன், மகனா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், வாட் எவர் யூ டிசைட், இஃப் யூ ஆர் கோயிங் டு டிசைட் ஆன் சர்டன் இஷ்யூஸ், ஏதோ ஒரு காரியத்துல நீ ஒரு தீர்மானம் எடுக்கிற, நீ ஒரு காரியத்தை வாசிங்க, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஒரு காரியத்தை இந்த வருஷத்துல நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அது உமக்கு நிலைவரப்படும், அது கைகூடி வரும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேண்டும்? ஆமென். ஆண்டவரே இந்த ஆண்டு நான் ஒரு காரியம் தீர்மானம் பண்ண போகிறேன், எப்படியாவது ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஆண்டவரே எப்படியாவது நான் நல்ல ஓகே பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு ஆண்டவரே போஸ்டிங் கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது நான் ஒரு வாகனம் வாங்கணும் ஆண்டவரே, இல்லை என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகணும் ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை டிசைட் பண்ணினா அது உனக்கு கண்டிப்பா நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
கடந்த ஆண்டுகள் கடந்த நாட்களில் எத்தனையோ காரியங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தோம், எத்தனையோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க, பட் ஸ்டில் தேர் வாஸ் நோ சக்ஸஸ் இன் யுவர் ஒர்க். உன் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி நீ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில ஜெபங்கள், சில விண்ணப்பங்களுக்கு இன்னும் எனக்கு ஆன்சரே வரலையே, இன்னும் தடையா இருக்கேன்னு ஒருவேளை நீங்க இன்றைக்கும் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆன்லைன்ல பார்க்கிறதான பிள்ளைகள் கூட, நானும் நிறைய காரியம் யோசித்தேன், நான் இது நடக்கும் அது நடக்கும்னு நினைச்சேன், எதுவுமே போன வருஷம் நடக்கல, நாங்கள் அநேக காரியங்கள் பிளான்ஸ் இருந்துச்சு, ஆனால் நத்திங் ஒர்க்ட் அவுட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருக்கு நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க, கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து பாருங்களேன். ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விண்ணப்பம் பண்ணு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே என் பதில் வந்து விட்டபடியால் நன்றின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 119 சங்கீதம், Psalm 119, அதுல 92 வசனத்தை வாசிங்க. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராம போயிருந்தா, என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்துல என்னைக்கோ நான் அழிஞ்சு போயிருப்பேன். எனக்கு வந்ததான ப்ராப்ளம்ஸ், எனக்கு வந்ததான நெருக்கங்கள், ஆண்டவரே எனக்கு வந்ததான சூழ்நிலைகள், பலவீனங்கள், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்க வேதம் தான் என்னை இதுவரைக்கும் நடத்தி இருந்துச்சு. எத்தனை பேர் என்னோட ஆமேன் என்று சொல்ல முடியும்? இல்லை, உங்க வசனங்கள். அப்ப நீங்க மாத்திரம் இல்லைன்னா நான் என்னைக்கோ மண்ணோடு போயிருந்திருப்பேன். ஆனால் உங்கள் வசனம் தான் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம அழிந்து போகாதபடிக்கு, நம்ம மறைந்து போகாதபடி, நம்முடைய தீபம் அணையாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, உடனே நான் ஆன்சர் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அந்த வசனத்தின்படியே உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி நடக்க வேண்டும், நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்ற வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆமேன் என்று சொல்ல விரும்புறீங்க? எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், ஆண்டவரே I give you the first place. முதல் இடம் நீங்க தான் ஆண்டவரே. மன மகிழ்ச்சியா ஆண்டவரே I want to please you, உங்களுக்கு நான் பிரியமா இருக்க விரும்புறேன்னு நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அழியாம நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கலாம் உன் கதை அவ்வளவுதான், உன் சூழ்நிலையெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இந்த ஃபேமிலி இனிமேல் அவ்வளவுதான், இவங்க பிள்ளைங்க இனிமேல் உருப்படவே மாட்டாங்க, கமான் இவங்களா அப்படின்னு சொல்லி உனக்கு நிறைய பேர் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கண்டிப்பாக உன்னை அழிய நான் விடவே மாட்டேன் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக மந்திரங்க வைக்கிட்டோம், உங்கள் விரோதமாக எத்தனை தந்திரங்கள் என்னென்ன காரியங்கள் செய்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோட ஆமேன் என்று சொல்ல விரும்ப? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஆண்டவரே யார் என்ன கைவிட்டாலும் சரி, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமா நடப்பேன். ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உங்களுக்கு நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன்னு நீங்க தீர்மானம் எடுக்க முடியும் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே பிரியமாய் நடக்கணும், பிரியமாய் நடக்கணும்னு சொல்றாங்க, மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே, பட் எப்படி நான் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? வாட் ஷுட் ஐ டூ? என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாய் சொன்னதான வார்த்தை. நீ எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த காரியத்தை நீ கம்பல்சரி செய்யணும். எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு நான் மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே நான் உமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட். கம்பல்சரியாக ஒரு காரியம் செய்யணுமா? பக்கத்தில் சொல்லிருங்க, கம்பல்சரியாக ஒரு காரியம் செய்யணுமா? அது என்ன காரியம்? வாசிங்கக்கா.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, கர்த்தர் சொல்கிறார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்யாது. உனக்கு என்ன இஷ்டமா இருக்கோ உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது. ஓகே, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், சரி, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், அதை நீ மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி, ஓகே, அதை மகிமையாக எண்ணுவாயானால், நீ மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பதான் நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஓய்வு நாள், இந்த கர்த்தருடைய நாளுக்கு நீ கொடுக்கறதான முக்கியத்துவம். அநேக நேரம் என்ன நினைக்கிறோன்னா, டைம் இருந்துச்சுன்னா, மைண்ட் இருந்துச்சுன்னா, ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் லைக் தட் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவோம். அது என்ன கரெக்டாக போயிடணுமா? டைமுக்கு போனால் தான் முடியுமா? போ, எனிவே 12 மணி வரைக்கும் நடக்கும் தானே, வில் கோ. இல்லை, கர்த்தருடைய நாளை வாசிங்க. கர்த்தருடைய நாளை, ஓகே, மனமகிழ்ச்சி என்று நாள் என்றும், அதை மகிமையாக எண்ணுவாயானால், முதல்ல நீ எண்ணணும். இனி ஒரு தாட், ஓகே, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, நான் சும்மா போய் அங்கே உட்கார்றேன்னு நீங்கள் நினைக்கல. டோன்ட் திங்க் லைக் தட். நீங்கள் வந்து இங்கே உட்கார்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்திற்கு இந்த ஓய்வு நாளை நீ கனமுள்ள நாள்னு முதல்ல நீ யோசித்து, ஓகே, நீ வருவாய் என்றால் உன்னை உயரங்களில் ஏற வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இங்கே உள்ளே வந்து உட்காரும்போது நீங்கள் நினைப்பீங்க, நான் சும்மா தானே வந்து உட்கார்றேன். இல்லை, நீங்கள் வந்து உள்ளே உட்காரும்போது உங்களுக்கு தெரியாமல், உங்களுடைய நேச்சுரல் ஐஸ், உங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி ஒரு பெரிய ஒரு மேகம், ஒரு பரலோக க்ளோரியஸ் மேகம் உங்களை மூடிக்கொள்ளுகிறது. யூ கெட் சார்ஜ் ஃபார் த ஹோல் வீக். அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், உங்களுக்கு வேண்டிய சமாதானம், உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உங்கள் தலையில் வந்து அப்படியே இறங்குகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? ஸோ திஸ் சண்டே, ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்க, வந்து ஆராதிச்சு, ஆண்டவரே உங்கள் வல்லமை தாங்க, பலன் தாங்க, எனக்கு ஜீவனை தாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சார்ஜ் ஆயிட்டு நீங்கள் போகிறீங்க வெளியே. நீங்கள் சார்ஜ் ஆகி வெளியே போகிறீங்க. அந்த சார்ஜ் வந்து அந்த ஹோல் வீக், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அந்த வாரத்துக்கு வேண்டியதான ஆரோக்கியம், சுகம், பலன், பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்குது. ஸோ தட் எகெயின் அடுத்த ஓய்வு நாளுக்கு வர்றீங்க, திருப்பி சார்ஜ் ஆகுறீங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் சார்ஜ் ஆகிட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்குது. 2 வீலர்ஸாக இருக்கட்டும், ஓகே, 4 வீலர்ஸாக இருக்கட்டும், இப்போ பஸ்ஸு கூட ஓகே சார்ஜ் பண்ணி வருது. இப்போ ஒரு நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த வண்டியில் நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகிறீங்க, போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டாக என்ன செஞ்சிடணும்? எங்கள்கிட்ட எங்கள் எலக்ட்ரிக் வண்டி இருக்குது, கரெக்டாக வந்து என்ன செஞ்சிடணும்? சார்ஜ் போட்டுடணும். சரி, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. அட்லீஸ்ட் மொபைல் சார்ஜ் பண்ணுறதாவது தெரியுமா? மொபைலாவது என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்க சொல்லுங்க, சார்ஜ் போடுவீங்களா? ஏன் போடணும்? போடலைன்னா என்ன? சுவிட்ச் ஆஃப். போடலைன்னா என்ன ஆகுமானா? நான் சொல்லலை, அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க. என்ன ஆயிரும்? சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ ஏம்மா சாப்பிடுமா, இருங்கம்மா, நான் சார்ஜ் போட்டுட்டு என்ன செஞ்சிடறேன்? தூங்குறீங்களோ இல்லையோ, கான்ஷியஸ் எல்லாம் எத்தனை % சார்ஜ் இருக்குது? 50% தான் இருக்குது. அச்சோ 20% அதில் காட்டும் லோ பேட்ரி. சீக்கிரமாக சார்ஜ் போடுறியா? நான் சுவிட்ச் ஆஃப் போட, நான் தூங்க போகிறேன்னு. ஸோ உடனே என்ன செஞ்சிருவோம்? சார்ஜ் பண்ணிடும். த சேம் திங் ஸ்பிரிச்சுவலி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்போது சும்மா தான் அப்படி இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மொபைலில் சார்ஜ் போடும்போது மொபைலில் எதுனா டான்ஸ் ஆடிட்டா இருக்குது? சைலண்ட்டாக தான் இருக்கும். அங்கே வயரை ஓகே நீங்கள் அங்கே ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ண உடனே
சைலண்ட்டாக சும்மா அப்படி தான் இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் ஆகி எடுத்து பார்த்தா அது காட்டும் சார்ஜ் 70%ன்னு காட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகி போய் பார்த்தா 100%. ஸோ ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் சும்மா வந்து உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் தட் வந்து உட்கார்ந்து. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் சார்ஜ் ஆகிட்டே இருக்கா. எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஆலயத்துக்கு வர்றதை மாத்திரம் இட்ஸ் அ வேஸ்ட், சும்மா வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு மாத்திரம் தயவு செய்து நினைக்காதீங்க. தேவ பாதுகாப்பு உங்கள் மேலே இறங்கி கொண்டே இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ, that is not my priority. என்னுடைய priority என்ன? வாசிங்கக்கா. இப்போ என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே சரி உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத, உன் காலை விலக்கி ஓகே உன் வழிகளின்படி நடவாமலும், சரி உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், சரி உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓகே ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி சரி அதை மகிமையாக எண்ணுவாயானால், மகிமையாக நீ மனசுல எண்ணுனா ஓகே அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய், அப்பதான் நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். கர்த்தரின் மனமகிழ்ச்சியா நீ இருக்கணும்னா என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, நான் அந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு நான் போகணும், நான் சீக்கிரமா போகணும். போன வருஷம் எல்லாம் லாஸ்ட்ல வந்து பின்னால தான் உட்காருவேன். இந்த வருஷம் சீக்கிரமா போகணும். ஐ ஷுட் கெட் சார்ஜ். இல்லாட்டா என்ன ஆயிருவீங்க? சுவிட்ச் ஆஃப் ஆயிருவீங்க. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் கண்டினியூஸாக அந்த சர்வீஸ் வேணும்னா கண்டிப்பாக சார்ஜ் ஆகணும். ஸோ ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை சார்ஜ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய சோர்வுகள், என்னுடைய டயர்ட்னஸ், என்னுடைய பலவீனங்கள், என் சிந்தையில் இருக்கிறதான எல்லா பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்கார வேண்டும். பட் த திங் வாட் வி டூ, அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம்னா, இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்றைக்கி ஒரு கெட் டுகெதர் இருக்குது, இன்றைக்கி ஆமாம் எனக்கு வெளியே போகணும், இன்றைக்கி நான் ஆமாம் வெளியே போகணும், ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போனால் ஆச்சு, என்ன பாஸ்டர் என்ன கம்பை எடுத்து அடிக்க போகிறாங்க. இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவரே, காட் நோஸ் மை ப்ராப்ளம். நோ, நீ என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை மாத்திரம் நீ என்ன செஞ்சிடாத, அசட்டாக பண்ணாத. ரொம்ப ஓகே ஸ்மார்ட்டாக சிலர் செய்கிற காரியம் என்னன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே எடுத்துக்குவாங்க. சாட்டர்டே ஃபுல் வேலை செஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட் பஸ் இல்லை லாஸ்ட் ட்ரெயினில் ஏறி ஊருக்கு போயிடணும். ஈஸி மெத்தட். ஓகே, ஸோ சாட்டர்டே லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போயிடணும். சண்டே என்ன செய்யலாம்? ஊரில் இருக்கிற வேலைங்க, கல்யாணம் எல்லாத்தையும் முடிக்கணும். திருப்பி சண்டே இந்த லாஸ்ட் ட்ரெயின் லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி ரிட்டர்ன் வந்துடணும். வந்துட்டா மண்டேலேருந்து ஓகே சாட்டர்டே வரைக்கும் தடை இல்லாமல், லீவே இல்லாமல் வேலைக்கு போனால் கை நிறைய சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. இல்லை, என்ன இருக்கோ இல்லையோ, ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு நான் வருவேன் ஆண்டவரே, முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய சமூகத்தை நீ கனப்படுத்தி வர முடியும்னா கர்த்தருக்கு நீ மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆமேன்ஸ்? இதற்கு விரோதமாக நிறைய தடைகள் வரும். பார்வோனுடைய அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, பார்வோன் ஆராதிக்க விடலை அப்படின்னு ஓகே நம்ம யாத்திராங்கத்தில் படிக்க முடியும். அதே கண்டிஷன் தான் இப்போவும் இருக்குது. கடந்த நாட்களில் ஓகே நடந்ததான ஒரு ஹிட் நியூஸ், ஓகே அது என்னன்னு ஓகே அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எல்என்டி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. எல்என்டி கம்பெனியுடைய சேர்மன் எஸ்என் சுப்பிரமணியன். இந்த எல்என்டி கம்பெனியுடைய சேர்மன் சொல்லுகிறாரு, ஒரு வாரத்துக்கு 90 ஹவர் நீ வேலை செய்யணுமா. எத்தனை ஹவர் வேலை செய்யணுமா? 90 hours. சண்டே என்ன பண்ணுறீங்க? கம் டு ஒர்க். சண்டே நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் பொண்டாட்டியை மூஞ்சே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க? இல்லை பொண்டாட்டி புருஷன் மூஞ்சே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க? அதை விட வேலைக்கு வான்னு சொல்லியிருக்காராம். போய் என்ன இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, இருக்கார் அவர். யாரும் பார்த்தீங்களா, கேட்டீங்களா? பரவாயில்ல, தம்பி ஒருத்தராவது கேட்டிருக்கார். ஸோ வாட் ஹீ சேஸ், சண்டேயும் உனக்கு லீவ் வேண்டாம். எதுக்கு நீ ஃபேமிலி ஓகே, எதுக்கு நீ ரெஸ்ட் எடுக்கணும், எதுக்கு நீ சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய நத்திங். நீ 90 ஹவர் வேலை செய், நல்ல
நல்லா உயர்ந்துடலான்னு அந்த மனுஷன், அந்த முட்டாள் சொல்லுகிறார். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்துக்கு வா, உன்னை நான் சார்ஜ் பண்ணிடுறேன். ஹல்லேலூயா. ஒரு வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் சும்மா கொஞ்சம் சார்ஜோட, ஓகே, ஜஸ்ட் லிட்டில் சார்ஜ் போட்டுட்டு போனீங்கன்னா பாதியில் போய் எங்கேயாவது நிற்க வச்சிரும். அப்புறம் அங்கேருந்து தள்ளிட்டு தான் வரணும். அதை விட ஃபுல் சார்ஜ் போட்டுருங்க பேட்டரிக்கு. இதே போல் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஆராதனைக்கு வரும்போ என்னை உங்கள் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, உங்கள் மகிமையினால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நான் ஃபேஸ் பண்ண போகிறதான எல்லா பிரச்சனைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சூழ்நிலைகளுக்கும் வேண்டிய கிருபை கர்த்தர் சார்ஜ் பண்ணி அனுப்புவார். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 19லேருந்து 22 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 19லேருந்து 22 வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற சரி இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று சரி அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஜனங்க எல்லாம் கேட்கத்தக்க நீங்க சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற சரி யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் சரி எருசலேமின் எல்லா குடிகளும் ஆகிய ஓகே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து, ஓய்வு நாள்ல உங்க வேலை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. You should not take your load. ஓகே, வாசிங்க. அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும் சரி ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் சரி ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் சரி உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து, உங்க ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி சரி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரம் ஏன் நம்ம ஓகே வருமானங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை, எதுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்க மாட்டேன்னுது. நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் சம்பாதிக்கிறாங்க, என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிச்சாலும் கையில் 10 ரூபா நிற்க மாட்டேன்னுது. எவ்வளோதான் கையில் இருந்தாலும் அடுத்தது ஓகே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஆமாம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல, சாப்பிட இல்லை, கொஞ்சம் ஓகே கொஞ்சம் சேவிங்ஸ் கூட என்னால் பண்ண முடியல, கையில் நிற்க மாட்டேன்னுது. எப்படியாவது ஓகே லோனு கட்டினேன், பேங்க்குக்கு கட்டினேன், ஓகே இந்த சீட்டு பணம் கட்டினேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தேன். முதல்ல ஒரு பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருந்தா அவளுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணி, ஆமாம் அது ஒரு 10,000 ரூபா பில் எக்ஸஸ் ஆயிட்டு, அந்த பிள்ளைய ரெடி பண்ணி ஓகே பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தா ஆமாம் கடைசி பிள்ளை திருப்பி அது உடம்பு சரியில்லை, இதை ரெடி பண்ணி ஓகே இதுக்கு வேண்டிய மருந்து ஹாஸ்பிட்டல் அது இது பார்க்குறதுக்குள்ளால டில் ஆயிட்டு, ஜீரோ பேலன்ஸ் ஆயிட்டு. ஏன்? கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்முடைய பணங்கள், நம்ம கையில் வருகிற வருமானங்களில் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்யாத. என்னதான் வரட்டுவேன், எவ்வளோ முக்கியமான வேலையாக இருக்கட்டும், முதல்ல கர்த்தர் ஃபர்ஸ்ட் நான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய காரியத்தில் நான் மன உற்சாகமாக இருக்கணும், நான் ஃபுல்லி சார்ஜ் ஆகணும். வாசிங்க இந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. ஓகே, நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து சரி அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளில் சரி உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் சரி ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும், வேற ஒரு வேலையும் நீங்க செய்யக்கூடாதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, nothing else in your mind. ஒரு வேலையும் வேற நீங்க செய்யாதீங்க, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு ஓகே உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து, உங்க ஆத்துமாவுக்காக அந்த ஓய்வு நாள்ல எச்சரிக்கையா இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி சரி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனைக்கு நான் எப்படியாவது போகணும், என் ஆத்துமாவுக்காக ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்தணும், என் குடும்பத்தை நடத்தணும், என் பிள்ளைகளை நடத்தணும்னு சொல்லி ஆலயத்தில் வந்து நீங்கள் அப்படி அமர்ந்து
ஆண்டவரேன்னு நீங்கள் சைலண்ட்டாக ஜெபம் பண்ணிட்டு தான் போவீங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லி சார்ஜாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும். என்னவோ எப்படியோ தெரில, எல்லாம் ஓகே, நல்லா எனக்கு மார்க்ஸ் கிடைக்குது, நான் ஓகே அவ்வளோ பெரிய ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஓகே பேக் பெஞ்சில் தான் உட்காருவேன், ஆனால் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங், எல்லாம் அப்படியே எனக்கு ஆண்டவர் ஈஸியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் மாஸ்டர் பண்ண எனக்கு உதவி செய்கிறார், எக்ஸாம்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆமாம், இந்த கோர்ஸில் ஐ எம் வெரி ஹாப்பின்னு நீ சொல்லணுமா? ஆலயத்தை தேடி வா, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார். அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார். இன்னொரு வசனம் வாசிங்க, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசித்து பாருங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வரைக்கும். நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி, சரி, கள்ள தராசினால் வஞ்சித்து, ஓகே, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு, சரி, தானியத்தின் பதரை விற்றுபடிக்கு, சரி, நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாதபிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக, சரி, ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே. ஓய்வு நாள் எப்போ முடியும்? எப்போ இந்த ஆராதனை முடியும்? ஐயோ, எப்போதான் இந்த அம்மா ஒரு வாட்டி ஆராதனை இருந்தால் போதாதா? முதல் ஆராதனையா, 2வது ஆராதனையா, அடுத்தது 3வது ஆராதனையா? என்ன நினைக்கிறீங்க? நோ, எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் வர வேண்டும். ஹல்லேலூயா. வேலைக்கு போனாலும் சரி, உனக்கு ஒரு ஆராதனை முடியலையா, 2வது ஆராதனைக்கு வரலாம், 3வது ஆராதனைக்கு. நம்முடைய சர்ச்சில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படியாவது நீ ஆராதனைக்கு வரணும், ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்தால் கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஏசாயா 58 அந்த கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுதே கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஓகே. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் சொன்னதான வார்த்தைகளை நாம் கேட்டோம். இப்போ கர்த்தருக்கு நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் சில காரியங்களை தருவேன் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கணும். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும், நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும், நீங்க கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட அவ பிரியமா இருந்தனால அவளுக்கு சில காரியங்களை நான் தரப்போகிறேன். என்ன தரப்போறார் உங்களுக்கு? வாசிங்க. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். என் மேல் அவள் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்னை தப்புவித்தார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஏதோ ஒரு விசாலத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இதே வசனம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலேயே இருக்கு. 18ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால், என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் விசாலத்திற்கு கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டு ஒரு விசாலம் வேணும் ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, பண நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, என் ஃபைனான்ஸில் ஒரு விசாலம் உண்டாக வேண்டும், குடும்பத்தில் எனக்கு ஒரு நெருக்கம் இருக்கு ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலேருந்து நான் விசாலத்துக்கு வர விரும்புகிறேன் ஆண்டவரே, என் படிப்பில் ஒரு விசாலம் வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய தொழிலில் ஆண்டவரே ஒரு விசாலம் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் ஒரு விசாலத்திற்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் அந்த விசாலத்தை தந்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22:20. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். அவர் உங்க மேல பிரியமா இருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க. விசாலமான இடத்திலே, விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து உங்களை கொண்டு போக போகிறார். இந்த ஆண்டு நீங்க வேணா எங்கேயாவது எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் நெருக்கங்கள் மாறணும்,
இந்த ஆண்டு எனக்கு விசாலத்தை தரப்போடணும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில், எங்கள் வீடு ஒரு ரொம்ப சின்ன வீடு, என் சூழ்நிலை ரொம்ப இடுக்கமான சூழ்நிலை, எனக்கு ஒரு விசாலம் வேணும் ஆண்டவரே. எதிலெல்லாம் விசாலத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து எனக்கு ஒரு விசாலம் வேணும்னு ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் எழுதி வைத்த ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விசாலத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையில் ஒரு விசாலத்தை எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாக இருப்பேன். கர்த்தருடைய காரியங்களை நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். சங்கீதம் 44 அதிகாரம், சாம் 44. சங்கீதம் 44 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இந்த வசனத்தை நம்ம ரொம்ப ஓகே அப்படியே க்ளோஸ் அப்சர்வ் பண்ணா உங்களுக்கு நல்லா புரியும். வாசிங்கக்கா. அவர்கள் தங்கள் பட்டயத்தால், அவர்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. கட்டி கொள்ளவில்லை. அவங்க பலத்தினால, அவங்க பட்டயத்தினால தேசத்தை கட்டி கொள்ள முடியாது. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்களுடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், கர்த்தர் பிரியமாய் இருந்தபடியால் உமது வலதுகரமும் உம்முடைய புயமும் ஓகே உம்முடைய முகத்தின் பிரகாசமும் ஓகே அவர்களை ரட்சித்தது. அவர்களை ரட்சித்தது. உன்னுடைய பிரயாசமோ, நீ எவ்வளோ ட்ரை பண்ணுற ஆனால் மேலே வரவே முடியல, எவ்வளோ எஃபர்ட் போடுற ஆனாலும் உன்னால் மேலே வர முடியல. நான் எவ்வளோ படிக்கிறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், எவ்வளோ அழுகிறேன், எவ்வளோ உபவாசிக்கிறேன், எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியலையேன்னு அநேக காரியங்களை நீ முடியலன்னு ஒருவேளை நீ அழுது கொண்டே இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எஃபர்ட்னால நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, உன்னுடைய பலத்தினால ஒன்றும் நடக்காது, உன்னுடைய எஃபர்ட்னாலையும் ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு மாத்திரம் நீ பிரியமா இருந்தன்னா கர்த்தர் உன்னை எல்லா விதத்திலும் உயர ஏற உதவி செய்வார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை, உன் வருமானம் கொஞ்சம் தான் இருக்கும், உன்னுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் தான் இருக்கும், உன்னுடைய மெமரி பவர், உன்னுடைய பிரெயின் பவர் ஐ எம் ஜஸ்ட் வெரி வீக், ரொம்ப லிட்டில் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர ஏறம்படி செய்வார். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த வசனம் சொல்லுது, மறுபடியும் வாசிங்கக்கா. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. ஒரு பட்டயத்தினால நீ தேசத்தை கட்டி கொள்ள முடியாது. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. உன் புயமும் உன்னை ரட்சிக்க முடியாது. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியா, கர்த்தர் பிரியமாய் இருந்தா போதும். இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆண்டவரே, நீங்க என் மேல பிரியமா இருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஜெயமா இருக்கும், என் குடும்பம் ஜெயமா இருக்கும், என் படிப்பு ஜெயமா இருக்கும், நான் எது கையிட்டு செஞ்சாலும் எல்லாம் ஜெயமா இருக்கும். எப்ப ஜெயமா இருக்கும்னா கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல பிரியமா இருங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க பிரியமா இருக்கணும்னா உமக்கு பிரியமானதை நான் செய்வேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே நான் செய்வேன். உமக்கு பிரியம் இல்லாத காரியங்களில் நான் எதுலேயும் ஈடுபட மாட்டேன். ஆண்டவரே, ஆலயத்தின் காரியங்களை நான் வைராகியமாய் வருவேன். ஜனவரி ஓகே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரம் ஃபெப்ரவரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையே நான் மிஸ் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் ஒரு டிசிஷன் எடுக்கலாம்? இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஐயோ எப்படிங்க, ஏதாவது 1-2 மிஸ் இல்லை. நாங்கள் ஓகே சகோதரிமார் கூட்டத்தில் இப்படி ஒரு காரியம் சொல்லியிருந்தோம். வருஷத்தில் ஒரு கூட்டமும் மிஸ் ஆகாமல் யாராவது வருவ முடியும்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நானும் நினச்சேன் யாராலையும் முடியாது. ஆனால் டு மை சர்ப்ரைஸ் ஒரு சகோதரி ஒரு நாள் கூட ஆப்சென்ட் இல்லாமல் அவங்க வந்திருந்தாங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலயத்தில் நான் கம்பல்சரி வருவேன். ஆண்டவரே, ஃப்ரம் ஃபெப்ரவரி, மேபி ஜனவரி பாஸ் ஆகிடுச்சு, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஓகே இனி விடுபட்டதான மாதங்களில் ஒரு நாள் கூட நான் ஆப்சென்ட் ஆக மாட்டேன். ஆண்டவரே, எப்படியாவது சீக்கிரமாக வருவேன். நான் சீக்கிரமாக வந்தால் தான் ஃபுல் சார்ஜ் ஆகும். பாதி ஆராதனை முடித்த பிறகு நான் வந்தேன்னா பாதி சார்ஜ் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஆராதனை
ஆராதனை ஸ்டார்ட் ஆகும்போலே ஆண்டவரே நான் சீக்கிரமாக வந்து நான் ஃபுல் சார்ஜ் ஆகணும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் தான் என்னை நடத்தணும், நீங்கள் என் மேலே பிரியமாக இருந்தால் என் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், என் படிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே கர்த்தரின் மன மகிழ்ச்சியாய் நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே இந்த ஆண்டு கர்த்தரின் மன மகிழ்ச்சி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே அநேகரை ப்ளீஸ் பண்ணணும், எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துடணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சமாவது தலையை தூக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியல. ஆண்டவரே உங்கள் பிரியம் என் மேலே இருக்கணும். ஆண்டவரே எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கர்த்தரின் பிரியம் என் மேலே இருக்கணும். ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்களை நான் மன உற்சாகமாக இருப்பேன். ஆண்டவரே ஆராதனையை மிஸ் பண்ணாமல் கனப்படுத்துவேன். ஆண்டவரே என்னை நீங்கள் கனப்படுத்துங்க, நான் உங்களை கனப்படுத்துகிறேன். ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உயரமான இடங்களில் என்னை ஏறி போக செய்வேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே ஏசப்பா உச்சிதமான காரியங்கள் த பெஸ்ட் தருவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே இதோ ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை நித்தமும் நடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே நான் அவமானம் அடையக்கூடாது. ஆண்டவரே எந்த இடத்துலையும் நான் தலை குனிந்து போகக்கூடாது. ஆண்டவரே இதோ என்னை உங்க கரத்துல தருகிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னை உயர்த்துங்க. ஆண்டவரே ஒரு விசாலத்தை எனக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியத்துல ஒரு விசாலத்தை நீங்க எதிர்பார்த்து வந்தீங்க. ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஒரு விசாலத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன். ஆண்டவரே தேவனே யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா உங்க பிரியம் அவங்க மேல இருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிட்டு தேவனே அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.